திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் குற்ற வழக்கில் சிக்கிய வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனிராஜ். வணக்கம் கனிராஜ், இந்த தீ விபத்தானது எப்போது ஏற்பட்டது? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள். வணக்கம். நிலக்கோட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற வழக்குகள் மற்றும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள வாகனங்களான கார், வேன், ஆட்டோ, மினி லாரி, இருசக்கர வாகனங்கள், மாட்டு வண்டிகள் காவல் நிலையத்துக்கு எதிரே, அதாவது மதுரை வத்தலகுண்டு சாலையில் உள்ள பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு திறந்த வழியில நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பகுதியில் குப்பையிலும் கொட்டி வருகின்றனர். இந்நிலையிலே இந்த வாகனங்கள் குப்பையில் கொட்டி வைக்க பகுதியில் திடீரென தீப்பிடித்திருந்தது. எதிரே காவல் நிலைய காவலர்கள் ஓடி சென்று அந்த பகுதியில் தண்ணீரை பிடித்து தற்காலிகமாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் இருந்து நிலக்கோட்டை தீயணைப்பு துறையில் விரைந்து வந்து அந்த பகுதியில் எரிந்து ஓடிந்த கார், ஆட்டோ, மினி வேன், மாட்டு வண்டி, இருசக்கர வாகனங்களில் தீ எறிவதை முழுமையாக தீயை அணைத்தனர். இதனால் அந்த சாலையில் சென்றவர்கள் பெரும் அச்சத்துடன் சென்றனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? அதாவது சமூக உறவில் யாரும் தீ வைத்தார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் இந்த வாகனங்கள் தீப்பிடித்திருந்தா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனிராஜ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.